அதிக சத்துக்கள் நிறைந்த இந்த சப்போட்டா பழம் நம்ம மாடி தோட்டத்தில் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா காய்க்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த செடி வச்சு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. வச்சோடனே எனக்கு நிறைய பூக்களும் பிஞ்சுகளும் வந்ததுங்க. நான் எதையுமே அலோவ் பண்ணலை. இந்த ஒரே ஒரு பழத்தை மட்டும் ஒரு வருஷம் கழித்து தான் நான் அலோவ் பண்ணேன். இப்போ இந்த பழம் நல்லா பழுத்துருச்சு. இதை தான் இன்றைக்கி நான் அறுவடை பண்ணி எடுக்க போகிறேன். இந்த பழத்தில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குங்க. எலும்புகளை பலப்படுத்த உதவுது. கால்சியம், பாஸ்பரஸ், மூட்டு வலி வராமல் இது பார்த்துக்கோங்க. அதுவும் இல்லாமல் ஆஸ்டியோபொரோசிஸ் ஆபத்தை இது தடுக்குதுங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது இந்த சப்போட்டா செடியில். இதில் காய் கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் ஆச்சுங்க இந்த பழம் பழுக்கிறதுக்கு. ஏன்னா செடியிலே பழுக்கணுன்னா 3 மாதம் கண்டிப்பாக எடுக்கும். இது பழுத்துச்சுன்னா நமக்கு இதோட தோல் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக மாறிடும். காயாக இருந்தால் இந்த தோல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நரன்னு இருக்கும். இது தோல் பார்த்திங்கன்னா நல்லா இப்போ சாஃப்டாகிடுச்சு. அதனால தான் இதை அறுவடை பண்ணி எடுத்தேன். அதுவும் இல்லாமல் இந்த பழத்தில் நிறைய எறும்புகள் முச்சுதுங்க. பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு இந்த பழம் அவ்வளோ இனிப்பாக இருந்தது. நான் இதை காலையில் அறுவடை பண்ணி எடுத்துட்டேங்க. ஆனால் சாயந்தரம் வரைக்கும் வெயிட் பண்ணேன் இதை சாப்பிட. என் பையனுக்காகவே இந்த பழத்தை விட்டு வச்சுருந்தேன். ஏன்னா அவன் தான் ரொம்ப இனிப்பான பழம் வேணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தான். இயற்கை நேசிப்போம். நன்றி.